மொழியை பத்தி சொல்லும் போது தமிழ் தாய் தாங்க. தமிழ் மொழியில ஒரு கோயிலை கட்டியவே நம்ம தமிழ் தாங்க. அந்த தமிழ் தாய பெருமைப்படுத்தும் விதமாக தமிழ் தாய் வாழ்த்து உரைக்கப்படுகிறது. அனைவரும் தயவு கூர்ந்து எழுந்திருந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் பொழுது நல்ல மழை. ஸோ சமயக்கெல்லாம் வந்து அடுத்த ஒரு ப்ரோக்ராமுக்கு போகவே முடியல, ரொம்ப டிலே ஆகி தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கலைஞர்களும் உங்களுடைய டைமை ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம், உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இயக்குனர் வந்து தான் அந்த முழு படத்துக்குமே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு கார்த்திக் ராஜசேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அனுப்பினார். மீண்டும் மீண்டும் பெரிய ஒரு சக்சஸ் அடையும். முதல்ல சொல்லணும் என்ன அப்படின்னா, சதீஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட பிளேயர். அவர் தான் எங்களை எல்லாருமே வந்து கோஆர்டினேட் பண்ணாரு. இதில் வந்து ஒரு சிலர் எனக்கு தெரியாது, மேக்ஸிமம் எங்கள் டீம் தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியல எனக்கு சார். உங்கள் நேம் சார்? ஒரு நீங்கள் சதீஷ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இல்லை எனக்கு தெரியல. அப்படியா? ஓகே, சதீஷ் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு எங்கள் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணாரு. அவர் தான் வந்து அந்த ஸ்டோரியில் என்ன சொல்லிட்டு இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. முக்கியமா நம்ம ஊருக்குள்ள நம்ம பசங்க நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ண ஒரு படம் தான் இந்த காம்படிஷன். இதுல நிறைய பிழைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். இது வந்து ஒரு முயற்சி தான். நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு முயற்சி நம்மள மாதிரி ஆட்கள் தான் நம்ம செய்யணும். வேற யாரும் வந்து இங்க பண்ண மாட்டாங்க. இதுல நடிச்சிருக்கிற பசங்களாகட்டும், உழைப்பாகட்டும், எல்லாருமே நம்ம இங்க லோக்கல் இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம ஊர் லொக்கேஷன் தான் பழனி, மாடூர், நம்ம ஊர் பார்க்கு, ஐஸ்கிரீம் பார்க்கு, இதுக்குள்ளேயே ஷூட் பண்ணோம். பண்ணிருக்கோம். ரொம்ப நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணா கஷ்டப்பட்டோம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எங்களை எல்லாம் வந்து சர்வீஸ் நல்லபடியா பார்த்துக்கிட்டு அப்படி அதுக்கு வந்து சர்வீஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து நம்ம டெக்னிக்கல் டீம், நம்ம பசங்க, அவங்களுடைய உழைப்பு வந்து மிகப்பெரியது. நம்ம பசங்க டைரக்டர் டீம் ஆகட்டும், ராஜு வந்து மணி, மோகன், சசி, இவங்க எல்லாருமே வந்து படத்துல ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை தாண்டி படத்துக்காக அவங்க போட்ட உழைப்புங்கிறது நானும் சர்வீஸ் இந்த படத்துக்கு என்ன போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஷாட் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாலும் அதுக்கு அடுத்து அதெல்லாம் போட்டுட்டு இவ்வளவு பேர் உழைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம ஷூட் பண்றதுக்கு அனுமதிச்சாங்க ஒரு சில இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து நம்ம அந்த படம் இல்லை. ஸோ இங்க வந்து அந்த நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இது எல்லாமே நடக்கும். இது ஒரு கூட்டு முயற்சியா நாங்க வந்து பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிற குறைகளை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டா இந்த உழைப்புக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம குடும்பம் முதல்ல ஒரு சாட்சம் எடுத்து அதை ப்ரமோஷனோட கொண்டு போன பெருமை வந்து எத்தனையோ பேர் பழனியில படம் எடுத்திருந்தாலும் இந்த ப்ரமோஷன்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்த சதீஷ் மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் படத்தை பண்ணும்போதே ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து இந்த சொசைட்டிக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை முதல்ல எடுத்திருந்தாரு. சும்மா சாப்பிட்டு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து செல்ஃபோனில் படம் எடுக்கிறது, திருப்பி அதை ப்ரமோட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வேற மாதிரி இருந்தாலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கொஞ்சம் சரியாக பண்ணணும், இது பண்ணாலும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். துணி சீன் கூட எடுக்க முடியாமல் இருக்கிற டேரக்டர் எத்தனை பேர் இருக்காங்க. இன்ன வரைக்கும் 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் நான் படம் பண்ணேன், நான் பெரிய படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு துணி கூட எடுக்க முடியாமல் லைஃப்பை அவ்வளோ வருஷத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கலைஞன் அப்படிங்கிறது வந்து அந்த எந்த துறை சார்ந்த விஷயமா இருக்கமோ அந்த துறையோடவே இருந்து வாழ்ந்து முடிக்கிறது வரும். ஆனால் அந்த கலை சம்பந்தமாக அடுத்த பரிணாமம் கொடுக்கறது வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியால் தான் முடியும் சார். நான் ஒரு ஓவியராக இருக்கிறனால எனக்குள்ள ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு. அது மாதிரியான விஷயத்த வந்து சதீஷ் வணிக ரீதியாக சப்போர்ட் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு படத்தை நம்மளுடைய ப்ரொமோஷன் கொடுக்கறதாகட்டும், நம்மளை நம்ம அறிமுகப்படுத்துறதாகட்டும், அது
அதுக்கான அங்கீகாரத்தை மேக்ஸிமம் யாரும் தரமாட்டாங்க. நாம தான் என்கரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அந்த வகையில் இரண்டாவது படைப்பு வந்து இதில் நடிச்சிருந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து இது நமக்கான படமாக அது தெரியணுங்கிறது வந்து நம்ம தான் அதை செய்யணும்னு சொல்லிட்டு இதில் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிடாது. இது கொஞ்சம் பெரிய பிக் ஃபங்க்ஷனாகவே பண்ணுங்க, அப்போ தான் அது நமக்கு அது தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த முயற்சியில் மறுப்பு சொல்லாமல் பல ரிஸ்க்குகள் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கான பெரிய முன்னோட்டமான விளைவுன்னு நம்புகிறேன். நான் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடுகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. தயவு செஞ்சு எல்லாமே உங்களுடைய மொபைலை சைலண்ட்ல போட்டு ஆஃப் பண்ணி வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னையும் நம்பி எனக்கு வாய்ப்பளித்த சதீஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் என் டீம்மேட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னும் அதாவது ஆக்சுவலி எப்படின்னா நம்ம 12:30க்கே படம் வந்து நம்ம இங்கே பார்த்துருவோம். 12:35க்கு நம்ம சவுண்ட் சதீஷ் யூடியூப் சேனல்ல இந்த படம் வெளியாகுது. ஸோ உங்களுடைய நண்பர்கள் இங்கே நிறைய பேர் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல எல்லா பக்கங்களையுமே கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்க அப்பாட்ட சொன்னேன் சொந்த விட்டு போயிடும் அது தலையில கட்டி வச்சு அப்பாற்பட்ட விஷயம். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது சதீஷை பார்க்கும்போது. ரொம்ப நாளாக முதல்ல ரொம்ப காலமாக நான் பார்க்குறேன். என்னுடைய ஆர்கெஸ்ட்ரா பயணத்தில் அவர் மிமிக்ரிக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எந்த சூழலையும் சரி அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டே இருக்காப்புல. அது பெரிய எக்ஸலண்டான ஒரு கிளாப் கொடுத்தாங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், சரியா பண்ணணும், யாராவது நினைச்சுவாங்களோ இப்படியோ அப்படியோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுட்டே போவோம். போஸ்ட் டிசைன் பண்றது, மறக்காம உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களை செலக்ட் பண்ணி கரெக்டாக அவங்களையும் மட்டும் இன்வைட் பண்ணி கூப்பிடுறது, நம்மள மாதிரி ஃபுல் டீம் கூப்பிடுறது. அதே மாதிரி ஒர்க் பண்ண தம்பி கூட நினைச்சவர் சசி சார் எடுத்தீங்க. தம்பி பிரகதீஷ் ரொம்ப அருமை பண்ணியிருக்காரு. நான் வந்து நம்ம டப்பிங் தேட்டரில் ரெக்கார்ட் தேட்டரில் போட்டு காமிச்சாங்க. அப்போ நம்ம பார்த்த அந்த ஃபுட்டேஜுக்கும் இப்போ பார்க்குறது நிறைய வித்தியாசம் இருக்குது. எடிட்டிங் அவ்வளோ அற்புதமாக அது மாற்றிருக்காரு. அதே மாதிரி எல்லா டெக்னிக்ஸும் இருக்குது, யாரும் சொல்லி இந்த பாட்டுக்காரீங்க. அதே மாதிரி பிரகதீஷ் மியூசிக் வந்து ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் ஒரு கரகாட்டக்காரன் நினைவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சுல்ல. அது என்ன சாஃப்ட்வேரில் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாரு. இப்போ நம்ம லாஜிக் ப்ரோட்டன்லாம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம். இவர் எதில் பண்ணாருன்னு தெரியல, என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனால் குவாலிட்டி தரமாக இந்த வயசுலேயே கொடுக்குறாங்க. ஒரு பசங்களை நல்லா வளரணும், நல்ல வெற்றி நம்ம ரெக்கார்ட் தேட்டரில் வந்து கம்போசிங் பண்ணாமல. இதுக்கு முந்தைய ஒரு சீரியலுக்கு கொடிமலருக்கு அப்போ நான் நோட் பண்ணேன் நிறைய விஷயங்களை. நான் டோன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துருவேன். அவர் கிரியேட்டிவிட்டி நான் நோட் பண்ணேன். அப்போயே நான் சிலபஸ் ஆட்டு நிறைய பேர் சொன்னேன், தம்பி ஒருத்தர் நல்லா பண்ணாரு, அவருடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது, பல்வேறு எப்படி ஆள் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி இன்னைக்கு மியூசிக் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கண்டென்ட்டும் ரொம்ப மோசம் இல்லாமல் அழகாக கொண்டு இருக்காப்புல, நல்லா நடிச்சிருக்காப்புல. கேஷுவலாக ஒரு காமெடி ஆகட்டும், சோகமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சதீஷ்களோட பயணிக்கிறது எல்லாத்துக்கும் ஆழ்ந்த கஷ்டம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி மைக் முடிச்சுட்டா பேசுனது இல்லை. ஸோ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சவுண்ட் சதீஷ் அவர் வந்து ஜி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஜி பண்ணுங்க ஜி, இப்போதான் போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம், அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜி நான் எல்லாமே முடிச்சிட்டேன், நீங்கள் மியூசிக் பண்ண படத்தில் மியூசிக்கே கிடையாது அப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி மியூசிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு மியூசிக் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தார். வரும்போது என்கிட்ட அப்போ வந்து இந்த கீபோர்டு மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே கிடையாது, சிஸ்டம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அவர் வீட்டில் போய் நான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு சீனுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே பண்ணிட்டு வருவேன். திருப்பி வந்து ஒரு முக்கால்வாசி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மியூசிக் ஃபைல் எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அவரோட சிஸ்டம் முக்கால்வாசி படம் முடிஞ்சதுக்கப்புறமே இது கரெக்ட் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 1 வீக்ல நான் புதுசாக சிஸ்டம் வாங்கி அதுக்கு வந்து முழு சப்போர்ட்டாக தான் என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க.
வந்து சரி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிஸ்டம் வாங்கி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி நான் விடிய நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும்லாம் என்னோட பெட்ரூம்ல தான் சரி அந்த செட்டப்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். அந்த வால்யூம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணும். எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலண்ணா மியூசிக் டைரக்டர், அவரும் அதே மாதிரி தான் நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்க, மேலும் மேலும் வளருங்க. நம்ம சின்னப்பாண்ணா அவங்க கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக சொல்லணும். சசி ப்ரோ அவர் தான் முழு காரணம் இந்த படத்துக்கு. வந்து நான் ஒர்க் பண்ற நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறதுக்கு முழு காரணம் அவர் தான். அப்புறம் நம்ம சவுண்ட் சதீஷ் ஜி, அவர் சொல்லவே வேண்டாம். அவரு நானும் வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஒரே மைண்ட் செட்லேயே இருப்போம் 2 பேருமே. அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸு. சரி ஆமா, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்து இன்னும் நிறைய பண்ணலாம். எல்லாருமே இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 to 20 மெம்பர்ஸ் இருக்கும் இந்த டீம்ல. அந்த யூனிட் மாதிரி கிட்டத்தட்ட அதுல நடிச்ச எல்லாருமே சரி, டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது வேற லெவலில் நல்ல ஒரு வெற்றி அடையும் கண்டிப்பா நினைச்சிட்டோம். இறைவனை நம்பிக்கிறேன். ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, நல்லா சசிகலனோட எடிட்க்கு அப்புறம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னா. அப்புறம் என்ன சொல்றது, மேக்கிங் பெருசா நான் பார்க்கல, பட் மேக்கிங்ல வந்துட்டு ப்ரோ ஓகே ப்ரோ, இது கொஞ்சம் நல்லா பைக் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்லா வரும் ப்ரோ. கேமரா கொஞ்சம் பீட்ஸ்லாம் அதிகமா இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கேமராவுக்கு லைட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சவுண்ட் சர்வீஸ் ப்ரோ ஓகே. ஆனா நன்றி, சூப்பரா பண்ணிருக்கீங்க.